ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் உள்ள துடியலூர் பக்கத்தில் உருமாண்டாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல பிரபு டெக்ஸ்டைல்ஸ் காம்பவுண்டுக்குள்ளே உள்ள பாசக்கிணறு தோட்டம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முள் சீத்தாப்பழம் இலை இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் பயன் என்ன, எப்படி இலவசமாக பெறுறதுங்கிற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த முள் சீத்தாப்பழத்தை கேன்சர் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடலுக்கு எல்லா பகுதிக்குமே இது பயனளிச்சிருந்தாலும் இதை ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறது கேன்சருக்காக சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷில் ஷோ ஷார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முள் சீத்தாப்பழத்தில் மினரல்ஸ், புரோதம், ஆக்சிடென்ட்ஸ், கால்சியம், விட்டமின் இ, பொட்டாசியம், இரும்பு சத்து, விட்டமின் பி எல்லாமே இருக்குது. இதோட இலையும் பார்த்திங்கன்னா நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் கேன்சர் பேஷண்ட்டுக்காகவே இந்த தோட்டத்தை முழுக்க உருவாக்கி அதை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இலவசமாக கிடைச்ச ஒரு பழமும் இலையும் தான். இங்கே எப்படி போகிறங்கிறத பற்றி டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த தோட்டத்தில் எப்படி போய் வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாசக்கிணறு தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் இதை தாங்க. இதுக்கு எப்படி வரதுங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் மேப்பு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த தோட்டத்தோட உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கௌதம் பிரபு. தன்னோட தந்தை நினைவாக சுமார் 250 முள் சீத்தாப்பழத்தோட மரத்தை நட்டு வச்சு பராமரித்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்டு வர்றாருங்க. ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு எந்த வித்தியாசமும் இல்லைங்க. அவரோட முதல் நோக்கமே அந்த நோய் குணமாகணும் அப்படிங்கிறது தான். தன்னோட தென்னந்தோட்டத்தில் 250 மரங்களை நட்டு வச்சு பராமரித்து இலவசமாக கொடுக்குறாரு. இந்த தோட்டத்தில் எப்படி போகிறதுன்னா, அதுக்குள்ள லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு நீங்கள் கரெக்டாக அங்கே இருந்தீங்கன்னா சார் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவார். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர், பேஷண்ட் தான் வரணுன்னு அவசியம் இல்லை. அவங்க ரிலேட்டிவோ இல்லை ஹஸ்பண்டோ யாரோ தெரிஞ்சவங்க யார் வேணுமோ அங்கே போய் வாங்கிக்கலாம். பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர்ஸ், போகிறவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா போதும். தோட்டத்துக்கு போகும்போது மறந்துடாமல் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. கையில் ஒரு பை கொண்டு போய்க்குங்க. மெயினாக அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க இங்கே எந்த விதமான ஆலோசனையும் கொடுக்கறது கிடையாது, ப்ரொமோஷனும் பண்ணுறது கிடையாது. அவங்க முழுக்க இலவசமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் போனோடனே என்ட்ரன்ஸில் டீட்டெயில்ஸ் வாங்கிக்குவாங்க. சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. உள்ள பாம்பு இருக்கலாம், தென்னை மரம் இருக்கிறதுனால மரம், மட்டை, தேங்காய் இதை விழுக்கலாம். அதனால் முன்னெச்சரிக்கையெல்லாம் நமக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம உள்ள தோட்டத்துக்குள்ளே போனோம்னா, இப்போ தோட்டத்தில் இந்த மாதிரி மரம் இருக்கும், 250 மரம் இருக்குது. அதில் நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க பழம் எப்படி இருக்கும், எந்த பழத்தை பறிக்கணும் நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரையும் நமக்கு சொல்லிடுவாங்க. அந்த பழத்தை நம்ம போய் தேடி நம்மளே பறிச்சிக்கலாம். ஒரு ஆளுக்கு 3 பழம் தான் இலவசமாக கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது சைஸ் பெருசோ சின்னதோ பழுக்கிற ஸ்டேஜில் உள்ள பழத்தை பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி பழமாக இருக்கும். நீங்கள் 3 பழம் ஃப்ரீயாக பறிச்சுக்கலாம். இலை எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்கலாம். இலையை பற்றி பிரச்சனை இல்லை. சீசன்ஸ் நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் உள்ளே போனீங்கன்னா மரத்தில் பழம் இருந்தால் சார் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்றாரு. இலையும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாரு. சீசன் இல்லை அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இலையை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் பழத்தில் என்ன இது இருக்கோ அதை விட இலையில் நமக்கு அதிகமாகவே நன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேன்சர், அது எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் சரி, இந்த முள் சீத்தாப்பழம் குணப்படுத்திக்கிறத மருத்துவ ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. அதை பற்றின பல கட்டுரைகள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை கொண்டு போய் என்ன செய்கிறது அப்படின்ட்டு சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இது பழம் கிடைக்காமல் இருக்கலாம், சீசன் இல்லாமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தோட்டத்தை நீங்கள் அணுகலாம். ஆனால் இவங்க கொரியரோ பார்சலோ பண்ண மாட்டாங்க. இந்த தோட்டத்துக்கு நேரடியாக நம்ம தான் பழத்தை வாங்குகிற மாதிரி இருக்கும்.
கொரியர் பண்ண மாட்டாங்க, காசு வாங்க மாட்டாங்க, முழுக்க முழுக்க இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் கோயம்புத்தூரில் இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க மூலியமாக இங்கே நீங்கள் சொல்லிவிட்டு பழத்தை வாங்கி பார்சல் பண்ணிக்க சொல்லிக்கலாம். இவங்க எந்த விதமான இதுவும் பண்ணிக்கிறது கிடையாது. ஈவன் பறிக்கிறது வரை நம்மளே தான் செய்யணும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அன்னெசரியாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவோ தெரிஞ்சவங்களோ இருந்தால் டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் கால் பண்ணி கொரியர் பண்ணுங்கள், எனக்கு பார்சல் பண்ணிடுங்க, நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது முழுக்க முழுக்க அவங்க இலவச சேவை நோக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சேவைக்காகவே நம்ம அவங்கள பாராட்டணும். இது சத்தம் இல்லாமல் திரு கௌதம் பிரபு சார் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு கடவுள் எல்லா வகையிலும் உதவி புரியணுங்கிறது நம்மளோட பிரார்த்தனையாக இருக்கட்டும். இதை எப்படி சாப்பிட்றேன்னா, நம்ம பழத்தை சாதாரணமாக நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இலையை இங்கே வந்து ரெகுலராக பழமும் இலையும் எடுத்து குணமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க அதே துடியலூர் பகுதியை சேர்ந்த திருமதி தனலட்சுமி ராஜாமணி அப்படிங்கிறவங்க. அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை ஒரு 10 இலை ஒரு 6 டம்ளர் தண்ணியை வச்சு 3 டம்ளர் ஆகிற வரையும் வற்ற வச்சு அதை நீங்கள் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கும் 1/2 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பேசின அந்த திருமதி தனலட்சுமி ராஜாமணி அவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கு. இங்கே வந்து அவங்க பழமும் இலையும் சாப்பிட்டு அவங்க குணமடைஞ்சிருக்காங்க. அவங்களோட நம்பரையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலே எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறத டீட்டெயில்ஸு சொல்லுவாங்க. இன்னும் அவங்க பாசிட்டிவாக நமக்கு எனர்ஜி கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் கேன்சர்னாலே பேஷண்ட் பயந்துருவாங்கங்கிறனால அவங்க பாசிட்டிவாக நமக்கு எனர்ஜி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேன்சர் இருந்து கிளியர் ஆயிடுச்சு, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவங்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போங்க. யாராவது பயனடைஞ்சால் கண்டிப்பாக அந்த நன்மை நமக்கு வந்து சேரும். இந்த தோட்டத்துக்குள்ளே போகும்போது கவனமாக போங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன். எல்லோரும் குணமடைய இறைவனை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.